இப்ப சுவிசேஷத்துல பார்க்கலாம். சுவிசேஷத்துல என்ன விசுவாசிச்சாங்க? விசுவாசம்னா என்ன? என்னத்த விசுவாசிச்சாங்க? எந்த விசுவாசம் ரட்சிக்கப்பட உதவி செய்யும் என்பதை பார்க்க முடியும். யோவான் 1 அதிகாரத்துல பார்க்கிறோம். பிலிப்பு 4 வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து ஊரானுமாகிய இயேசுவே என்றார். பிலிப்பு 4 வேலை கிட்ட சொல்றாரு. நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யாரு? யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து ஊரானாகிய இயேசுவே. நாத்தன்வேல் இயேசு கிட்ட அவர் சொல்றாரு, ரபி நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா. நாத்தன்வேல் என்ன சொல்றாரு? இயேசுவை பார்த்து, நீர் தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா. நம்ம சுவிசேஷத்துல முக்கியமா யோவான் சுவிசேஷத்தை எடுக்க போறோம். இல்ல ஐ கிறிஸ்டாலஜி இருக்கு அப்படி சொல்றாங்க. அப்படின்னா ஐ கிறிஸ்டாலஜி அப்படின்னா இயேசு தான் ராஜா, இயேசு தான் மெஸ்ஸியா, இயேசு தான் கிறிஸ்து அப்படின்னு ரொம்ப தெளிவான வசனங்கள்லாம் இருக்கு. நிறைய மறைமுகமான வசனங்கள் இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா குறிப்பா ரொம்ப வெளிப்படையான வசனம் என்ன விசுவாசிச்சாங்க அதை நம்ம பார்க்க போறோம். இயேசு பிரதிஊற்றமாக, அத்திமரத்தின் கீழ் உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? அப்ப என்னத்தை விசுவாசிக்கிறாங்க? நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா. இதைதான் விசுவாசிச்சார் நாத்தான்வேல். அடுத்தது நம்ம இந்த சமாரியா ஸ்ரீயை குறித்து பார்க்க போறோம். அவங்க என்ன சொல்றாங்க? கிறிஸ்து எனப்படுகிற மெஸ்ஸியா வருவார் என்று அறிவேன். இயேசு கிறிஸ்து சொல்ற, உடனே பேசுகிற நானே அவர். யாரு? நான் தான் மெஸ்ஸியா. அப்ப அவங்க ஊருக்குள்ள போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அவரை பாரும், அவர் கிறிஸ்து தானோ அப்படி சொல்றாங்க. அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? அந்த ஸ்ரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியாரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அந்த ஸ்ரீயினுடைய வார்த்தை நிமித்தம் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். என்ன விசுவாசிச்சாங்க? தொடர்ந்து வாசிக்கும் போது தங்களிடத்தில் தங்க வேண்டாம் சொல்றாங்க. அப்புறம் அவருடைய உபதேசத்தை கேட்டு அநேக பேர் என்ன விசுவாசிச்சாங்க? என்ன சொல்றாங்க? உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். என்ன விசுவாசிச்சாங்க? அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறார்கள். மார்த்தாள் என்ன விசுவாசிச்சாங்க பார்க்கலாம். ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். என்ன விசுவாசிச்சாங்க மார்த்தாள்? தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். பவுல் பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். பேதுரு அப்படி சொல்றாங்க. 2 கூதர்கள் என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும். ஆண்டவரேன்னு சொல்றாங்க. சில சமயத்துல இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். விசுவாசம் இல்லைன்னா நமக்கு அற்புதமே நடக்காது. அப்ப இந்த இடத்துல நம்ம விசுவாசம், அவிசுவாசம் நிறைய புரிஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆனா பைபிள் என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். அவிசுவாசம் இங்க என்ன குறிப்பிடப்படுகிறது இங்க பார்க்கலாம். தாம் வளர்ந்த ஊரிலே அவர்களுடைய ஜபாலயத்திலே உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோப்பு, யோசே, சீமோன், யூடா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்கு, இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. இங்க என்ன அவிசுவாசத்தை பாக்குறீங்க? என்ன அவிசுவாசம் நடக்கல அப்படின்னா, இவங்க இயேசுவை கிறிஸ்து என்று நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை. மார்க் 6வது அதிகாரத்திலையும் அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு, என்ன அவிசுவாசம்? என்ன சொல்றாங்க அவங்க? அப்படியேதான் சொல்றாங்க, தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? சகோதரர்கள் அல்லவா? இவருடைய சகோதரர்கள் அல்லவா? சகோதரிகள் இங்க நம்மகிட்ட தானே இருக்கிறாங்க. இப்படிதான் சொல்றாங்க. சாதாரண மனுஷன் தான் அப்படி சொல்றாங்க. இவங்க என்னது? ஏசியாரு சாதாரண மனுஷன் தான், இவன் தச்சன் தான், மரியாளோட குமாரன் தான், இவங்களுடைய சகோதரர்கள் தான், இவங்களுடைய சகோதரி தான். வளர்ந்த ஊர்ல இயேசுவ கிறிஸ்துன்னு சொல்ல, தேவனுடைய குமாரன் சொல்ல. நாத்தான்வேல் என்ன சொல்றாரு? நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா, இதை நான் விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்றாரு. சமாரியர்கள் என்ன சொல்றாங்க? அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் அப்படி சொல்றாங்க. மார்த்தாள் சொல்றாங்க, உலகத்தில் வருகிறவர் தேவகுமாரனை கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றாங்க. பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து
என்றான். குருடர்கள் சொல்றாங்க, 2 குருடர்கள், ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். தாவீதின் குமாரன். அவங்கலாம் என்ன சொல்றாங்க? மரியாளுடைய குமாரன் அல்லவா? இவங்களுடைய சகோதரர் அல்லவா? இவங்களுடைய சகோதரி அல்லவா? தச்சன் அல்லவா? இவங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு? ஆண்டவரே, லார்ட், தேவனுடைய குமாரன், தாவீதின் குமாரனே அப்படின்னு என்ன பண்றாங்க? சொல்றாங்க. பேதுரு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தோம், அறிந்தும் இருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் புஸ்தகமே எப்படி முடியுது அப்படின்னா, என்னத்தை விசுவாசிக்கணும்? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படிக்காகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. நிறைய அற்புதங்களை இயேசு செஞ்சாரு. இந்த புஸ்தகத்தெல்லாம் எழுதினுடைய நோக்கம் என்னது? இயேசு தான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படிக்காகவும் இவைகள் எழுதப்பட்டு இருக்கிறது. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். இதுதான் சுவிசேஷமாக பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தைகள். நாட்டானியல் சொல்றாங்க, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா. அந்த ஸ்ரீ சொல்றாங்க, கிறிஸ்து தானோ? அந்த சமாரிய மக்கள் எல்லாம் சொல்றாங்க, அவருடைய உபதேசத்தை கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். மால்டால் சொல்றாங்க, உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அப்போ சுவிசேஷம் முழுவதும் என்ன விசுவாசிச்சாங்க? நிர்ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இதைதான் விசுவாசிச்சாங்க. இந்த விசுவாசம் தான் நமக்கு நித்திய ஜீவனை தரும். சுவிசேஷ புஸ்தகமே எழுதப்பட்டது. அது வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்கு கிடையாது. சுவிசேஷம் வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் புக் அப்படின்னா எனக்கு நல்லது நடக்கும் படிச்சுட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்து நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு இது நடக்கும் இது நடக்கும் அந்த நோக்கத்துக்காக எழுதப்படல. என்ன நோக்கத்துக்காக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா சுவிசேஷம் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படிக்காகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது.